வணக்கம். தொழில்நுட்ப உலகில் ஒரு பரபரப்பான செய்தி பரவி வருகிறது. ஆப்பிள் நிறுவனம் இந்த ஆண்டு ஐபோனை விட மலிவான விலையில் ஒரு புதிய மேக்புக்கை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஆப்பிள் ரசிகர்களுக்கும் புதிய பயனர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய செய்தியாகும். இந்த புதிய மேக்புக் மடிக்கணினி சந்தையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாணவர்கள், முதல் முறை வாங்குபவர்கள் மற்றும் விண்டோஸ் பயனர்களை ஈர்க்கும் வகையில் இதன் விலை நிர்ணயிக்கப்படலாம். டிஜிடைம்ஸ் அறிக்கையின்படி இந்த புதிய மேக்புக் வெறும் $999 அறிமுகப்படுத்தப்படலாம். கல்வி தள்ளுபடியுடன் இது $999 குறையலாம். இது தற்போதைய அடிப்படை மேக்புக் ஏரை விட $300 குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விலை நிர்ணயம் ஆப்பிள் தனது தயாரிப்புகளை பரந்த அளவில் மக்களை சென்றடைய விரும்புகிறது என்பதை காட்டுகிறது. இது பட்ஜெட் பிரிவில் ஒரு புதிய போட்டியாளரை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வழக்கமாக மேக்புக்கில் சீரிஸ் செயலிகள் பயன்படுத்தப்படும். ஆனால் இந்த புதிய மேக்புக் ஐபோன் 16 ப்ரோவில் உள்ள அதே ஏஃபடேட் ப்ரோ செயலியால் இயக்கப்படும் என்று வதந்திகள் தெரிவிக்கின்றன. இது ஒரு புதிய திருப்பமாகும். ஏஃபென்ட்ரிண்ட் ப்ரோ செயலி M4 சிப்பை விட குறைவான சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அம்சங்களை ஆதரிக்கும். இதன் மூலம் ஆப்பிளின் வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை அணுக முடியும். இது பயனர்களுக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை வழங்கும். இந்த புதிய மேக்புக் இளஞ்சிவப்பு, நீலம், வெள்ளி மற்றும் மஞ்சள் போன்ற புதிய வண்ணங்களில் வரலாம். இது ஆப்பிளின் வழக்கமான மினிமலிஸ்ட் வடிவமைப்பிற்கு ஒரு விளையாட்டுத்தனமான தொடுதலை சேர்க்கும். காட்சி அளவை பொறுத்தவரை இது 20.9 அங்குல டிஸ்பிளேவை கொண்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. இது மேக்புக் ஏரின் 9.6 அங்குல திரையை விட சற்று சிறியது. செலவுகளை குறைக்க தெளிவுத்திறன் மற்றும் பிரகாசத்தில் சில குறைப்புகள் இருக்கலாம். இந்த புதிய மேக்புக்கின் உற்பத்தி 2025 ஆண்டின் பிற்பகுதியில் தொடங்கி 2026 ஆண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெளியீட்டு நேரம் மிகவும் முக்கியமானது. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 ஆதரவை அக்டோபர் 11 அன்று முடிவுக்கு கொண்டுவரும் நிலையில் இந்த மேக்புக் வெளியீடு ஒரு மூலோபாய நகர்வாகும். இது விண்டோஸ் பயனர்களை மேக்ஓஎஸ்க்கு மாற தூண்டும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும். இந்த பட்ஜெட் மேக்புக் மாணவர்கள், முதல் முறை மடிக்கணினி வாங்குபவர்கள் மற்றும் விண்டோஸ் பயனர்களை இலக்காக கொண்டுள்ளது. மலிவான விலையில் ஒரு முழுமையான மேக்ஓஎஸ் அனுபவத்தை வழங்குவது இந்த பிரிவினருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பாக இருக்கும். இது ஆப்பிளின் சுற்றுச்சூழல் அமைப்பிற்குள் புதிய பயனர்களை ஈர்க்கும் ஒரு சிறந்த வழியாகும். குறிப்பாக பட்ஜெட் கட்டுப்பாடுகள் உள்ளவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இந்த புதிய மேக்புக் ஆப்பிளின் ஐபேட் வரிசையுடன் போட்டியிடலாம். ஒரு 11 ஆங்கிள் ஐபேட் கீபோர்டுடன் இதே விலையில் கிடைக்கிறது. இருப்பினும் ஒரு முழுமையான மேக்ஓஎஸ் அனுபவம் பலருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பாக இருக்கும். ஒரு குறிப்பிடத்தக்க வரம்பு என்னவென்றால் இதில் தண்டர்போல்ட் ஆதரவு இருக்காது. அதற்கு பதிலாக நிலையான USB-C போர்ட்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் $600க்கும் குறைவான விலையில் ஒரு மேக்புக் கிடைத்தால் இந்த சமரசம் சிறியதாகவே தோன்றும். இந்த ஆரம்ப அறிக்கைகள் உண்மையானால் இது பல ஆண்டுகளில் ஆப்பிளின் மிகவும் அணுகக்கூடிய மடிக்கணினியாக இருக்கும். இது பட்ஜெட் விண்டோஸ் நோட்புக்குகளுக்கு ஒரு நேரடி சவாலாக அமையும். ஆப்பிள் தனது தயாரிப்பு வரிசையை விரிவுபடுத்துவதோடு பரந்த அளவிலான பயனர்களை சென்றடையவும் இந்த புதிய மேக்புக் உதவும். தொழில்நுட்ப உலகில் இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக இருக்கலாம்.